மூச்சுக்கு மூச்சு சமூக நீதி பேசும் திமுகவின் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் ஒரு குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து நவீன தீண்டாமையை மேற்கொண்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ஆக்கூர் கீழத்தெருவைச் சேர்ந்தவர் அசோக். இவர் பூர்வீகமாக விவசாயம் செய்து வந்த நிலத்தை தனியார் அறக்கட்டளை ஒன்று வாங்கியது. இது தொடர்பான வழக்கு ஒன்று தரங்கம்பாடி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த நிலத்தை ஊருக்கு வழங்க வேண்டும் என்றும் அதில் இருந்த வேப்ப மரங்களை பிடுங்கி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரமோகன் தலைமையிலான கும்பல் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. 6 ஆண்டுகளாக ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாகவும் வழக்கை வாபஸ் வாங்கினால் மட்டுமே ஊருக்குள் சேர்க்க முடியும் என்றும் திமுகவின் ஊராட்சி தலைவர் சந்திரமோகன் அசோக் குடும்பத்தாரிடம் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அடியாட்கள் கொண்டு தாக்குவதும் பொக்லைன் வைத்து நிலத்தில் அராஜகம் செய்வதும் அசோக் குடும்பத்தினரை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. தரங்கம்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட ஆக்கூர் தெற்கு தெருவில் அசோகன் என்பவருடைய குடும்பத்தை 5 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஊருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிலத்தை ஊர்க்காரர்கள் கேட்டு அதை கொடுக்க மறுத்த அசோகனுடைய குடும்பத்தை ஒதுக்கி வைத்து ஒரு மிகப்பெரிய அட்ராசிட்டியை செய்து வருகின்றார் அந்த ஊரினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய சந்திரமோகன் என்பவர். சமூக நீதி பேசும் விளம்பர ஆட்சியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவரே சந்திரமோகன் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகிறார்.